விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு அரசியலுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருந்த ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ் இன்னைக்கு டெய்லி அரசியல் என்ன நடக்குங்கிறத வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் மேல என்ன நடக்குங்கிறத பார்க்க ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் அரசியல் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள போக ஆரம்பிச்சது. டெய்லி இன்னைக்கு அரசியல் என்ன நடக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கோடிக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட யங்கர் ஜெனரேஷன், ஒரு 30 வயசுக்குள்ள ஆட்கள் ஒரு பெரிய நம்பர் இன்னைக்கு அரசியலை நோக்கி திரும்பி இருக்காங்க. இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த மைண்ட் செட்ல இருந்த மக்கள் தான். ஆனா விஜய்க்கு முன் விஜய்க்கு பின்னு இப்ப ஆயிடுச்சு. விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவர்களுடைய ரசிகர்கள் அவரை மேல ரொம்ப அன்பா இருந்தவங்க எல்லாருமே விஜய என்ன சொல்றாங்க, என்ன பாடாப்படுத்துறாங்க அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அரசியல்ல மூழ்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அரசியலை ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு முதல் தலைமுறை ஓட்டரும் 1 மணி நேரமாச்சும் ஒரு நாளைக்கு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இனிமே யாரையும் நீங்க ஏமாத்த முடியாது. ஏன்னா அவன் அவங்க அப்பாட்ட சொல்லுவான், அம்மாட்ட சொல்லுவான், நீ 5000 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்கி எல்லாம் ஓட்டு போடாத, வேணா வாங்கிக்கோ, அது உன் காசு, ஆனா ஓட்டு அவங்களுக்கு போடாதங்கிறத வீட்லயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தடம்லாம் கிட்டத்தட்ட 2.5 கோடி குடும்பங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல. ஒவ்வொரு குடும்பத்திலையும் உள்ள ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ் அவங்க குடும்பத்தை வழிநடத்த ஆரம்பிச்சிட்டாங்க.